Good morning, everyone. Today we are going to see about SIP, Systematic Investment Plan. So it has very significant growth and consistent investment. So we all go for SIP nowadays. So we must know about SIP. For example, a person who is having 25 years old don't have any responsibility in the beginning of his career, he can save more amount. Say he can say only for 5 years, he can save a big amount. So he can start a SIP for 30,000 per month and he can continue it for only 5 years and leave that amount to grow for another 30 years. So ஒரு 18 லட்சம் ரூபா அவர் சேர்த்திருப்பாரு. 12% வருமானம் அவருக்கு கிடைக்கும். ஸோ 30,000 ரூபா போட்டுட்டே வர்றாரு. 5 வருஷத்துக்கு சேர்த்திருக்காரு. 18 லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருக்காரு. அது 5 வருஷத்துல 24,33,000 வளர்ந்திருக்கு. அந்த முதலீடு செய்ததை அவர் நிறுத்திட்டு அடுத்த சேவிங்க்கு அவர் போயிடும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படியே க்ரோ ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ 55 வயசுல அவருக்கு அது ஒரு 12% வருமானத்தோட இருக்கிறப்ப 4,4 கோடியாக இருக்கு. 13% வளர்ந்திருந்ததுன்னா 5.29 கோடியா இருக்கு. 14% வளர்ந்திருந்ததுன்னா 6.25 கோடியா இருக்கு. 15% வளர்ந்திருந்ததுன்னா 8.62 கோடியாக இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு பார்ஷியல் வித்ட்ரா மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 100 வயசு வரைக்குமே அவங்க நினைச்ச அமௌண்ட்டை அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க ஒரு கார்பஸை சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா பிகினிங் ஆஃப் த கரியர்ல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதுங்கிறதுனால ஒரு பெரிய அமௌண்ட்டை முதலிட்டு நீங்க முதலீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவிங் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு க்ரோ ஆக ஒரு டைம் கொடுக்கணும். லாங் டேர்மா ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைமை கொடுக்கணும்னா நம்ம சின்ன வயசுலயே அதை ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன வயசுலயே நம்ம சேமிக்க தொடங்கணும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதோட வளர்ச்சிங்கிறது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல கிடைக்கும். தேங்க்யூ.